வணக்கம் நட்புக்களே. ரொம்ப சிம்பிளாக ஒரு கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு கற்றுக்கலாமா? முதல்ல வந்து ஒரு 3 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. தென் ஒரு 3 சின்ன டொமேட்டோ எடுத்திருக்கேன், 5 பச்சை மிளகா அண்ட் 1 ஸ்பூன் புளி. இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா வெழுமூணு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் நல்லெண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சுக்கோ. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு போடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் கொட்டி சிம்மில் வச்சு கலரணும். இது கொஞ்சம் சூட்டில் போடும்போது தெரிக்கும். ஓரளவு ரொம்ப தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இதை வந்து இப்படியே சிம்மில் வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேம் அண்ட் சிம்மில் மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா இந்த இருக்கிற தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் நல்லா கிளறலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். ஸ்டவ் கொஞ்சம் பெருசில் வைக்கும்போது தெளிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடிக்கங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு குக்கர், கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற இண்டோலியம் குக்கரில் கூட பண்ணலாம். அடி கனமாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல ஓரளவு அப்ராக்சிமேட்டாக உப்பு போட்டுக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் மினிமம் ஆகும். இது வந்து நல்லா கிளறி இந்த தண்ணியெலாம் போய் இது வந்து கெட்டியாகும். அது வரைக்கும் நம்ம கிளறணும். இது கொதிச்சுன்னு இருக்கு. அப்பப்போ அதை ஒரு கிளறி விட்டுக்கலாம். இருக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் அடுப்புலேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு இறக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் கழித்து கிளாஸ் பாட்டிலில் எடுத்து வச்சு ஸ்பூன் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆறுதில்லை, கெடுறது கிடையாது. எண்ணெய் நிறைய விட்டுருக்கிறதுனால இந்த தொக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதை வந்து சப்பாத்தி, பூரி, தோசைன்னு எந்த டிஃபனுக்கு வேணால் தொட்டுக்கலாம். இல்லைன்னா சாதத்தை ஆற வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுட்டு கொத்தமல்லி சாதமாகவும் பிசைஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.